ஹே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நீடிலில் எப்படி இந்த த்ரெட்டை கீழே ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த லாக் எப்படி போடுறதுன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னா, இந்த 2 விரல் இருக்கு இல்லையா, இதை இப்படி வச்சுக்கணும். இந்த விரல் இங்கே இப்படி இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது இந்த நாட் இருக்கு இல்லையா, அதை வந்து இங்கே நம்ம ஹோல்ட் பண்ணி தென் இந்த விரல்கிட்ட ஒரு ரொட்டேட் பண்ணுறோம். த்ரெட்டை ஒரு ரொட்டேட் பண்ணி இந்த த்ரெட்டை கொண்டாந்து இங்கே இந்த நாட்டு வச்சோம் இல்லையா, அதுக்குள்ளே இப்படி விட்டுட்டோம். ஓகேங்களா? ஸோ அப்படி வச்சுட்டு இப்போ இந்த பாருங்க ஃபஸ்ட்டில் இருக்குல்ல, இங்கே பாருங்கள், இங்கே ஃபஸ்ட்டில் இருக்குல்ல, ஸோ அதை வந்து இந்த ஷார்ப்பாக இருக்கிறதுல லாக் பண்ணுறோம். புரியுதுங்களா? லாக் பண்ணி நீடில் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் லைட்டாக நீடியில் ஒரு ரொட்டேட் பண்ணோன்னா த்ரெட்டு மேலே வந்துடும். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இதை விட்டுட்டு நீடியில் அந்த த்ரெட்டுக்குள்ளே இழுத்தோன்னா இது லாக் ஆகிடும். புரியுதுங்களா? பாருங்கள், பக்கத்துலேயே குத்தி இன்னொரு குத்தி காமிக்கிறேன். ஷார்ப்பாக இருக்கிறது என் சைடு தான் இருக்கணும். இப்போது ஒரு ரொட்டேட் பண்ணி நீடியில் வெளியில் இழுத்து லைட்டாக ரொட்டேட் பண்ணோன்னா த்ரெட்டு வெளியில் வந்துடும். குத்துறோம், நீடியில் த்ரெட் எப்படி சுற்றுறோம், லைட்டாக நீடியில் ரொட்டேட் பண்ணோன்னா த்ரெட்டு வெளியில் வந்துடும். புரியுதுங்களா? இவ்வளோதான். இந்த ஷார்ப்பாக உள்ளதில் தான் இந்த த்ரெட்டு போய் லாக் ஆகணும். அப்போ தான் நம்மளால் மேலே இழுக்க முடியும். அப்படிங்க இந்த எஜுகேட் இந்த நீடில் வந்த உடனே லைட்டாக ஒரு ரொட்டேட் பண்ணிங்கன்னா த்ரெட்டு மேலே வந்துடும். ப்ராக்டிஸ் பண்ண பண்ண ஈஸியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அப்புறம் ஈஸி தான். இது ஏன் ஷார்ப்பாக உள்ளது நம்ம சைடு இருக்கணும்னு சொல்கிறாங்கன்னா, நம்பர் சைடு இருக்கிறத வச்சு நம்ம போட்டாலும் அது தப்பு இல்லை, அதுவும் கரெக்டு தான். ஆனால் அப்படி இருந்துச்சுன்னா நம்ம வந்து கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் மாற்றி போடணும். இப்படி நம்ம டூலிப்புங்கிறது மட்டும் நம்ம சைடு வச்சு போட்டோன்னா நம்ம கிளாக் வைஸில் மட்டும் த்ரெட்டை வந்து இது நம்பர் சைடு வச்சோன்னா டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி இப்படியும் மாற்றணும், இப்படியும் ரொட்டேட் பண்ணணும். ஸோ அது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமான டாஸ்க்கு. இது இப்படி வச்சு போட்டோன்னா நம்மளுக்கு ஈஸி. ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகேவா?